Hey guys, welcome to Single Jay Tamil. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க JEE 2026 99% ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க இந்த மாதிரி அண்ணா JEE 2026க்கு வீடியோ போடுங்கண்ணா. இப்போ நாங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் நாங்கள் NIT IIT கண்டிப்பாக போயிடுவோம். ஏன்னா நான் JEE 2025 போட்டே இருந்தேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க JEE 2025 ஆனால் எனக்கு தெரியவே தெரியல, கடைசி நிமிஷம் சொல்ல முடியாது. அதனால் JEE 2026 இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணனால இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுனாங்க கூட கண்டிப்பா ஒரு NIT ஐடிக்குள்ள போயிடலாம். ஸோ அதனால தான் JEE 2026 இனிமேல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் வீடியோ போட்டே இருக்கேன். இப்போ முதல்ல நமக்கு டார்கெட் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, இப்போ 99% ஸ்ட்ராட்டஜி அது ஓகே. டார்கெட் என்ன? ஒரு நல்ல IIT ஆர்எல்ஸ் ஒரு நல்ல NIT. ஆனால் நம்ம ஹோம் ஸ்டேட் என்ன இருக்கு? NIT திருச்சி. ஸோ இப்போ NIT திருச்சிக்குள்ள நம்ம போகணும். JEE மெயின் வச்சு JEE அட்வான்ஸ் வச்சு IITக்குள்ள போகணும். ஸோ புரியுதா? இது நம்ம டார்கெட். ஸோ நம்ம டார்கெட்டை செட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் நம்ம என்னென்ன பண்ணணும்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோடக்ஷன் அதான் சொல்லிட்டேன். நம்ம டார்கெட் என்ன? NIT ஆர்எல்ஸ் ஒரு மாசான IIT. கண்டிப்பாக நம்ம காலேஜ்குள்ள போயிடணும். என்ன ஒன்றரை வருஷம் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நீங்க 11th பாதி தான் முடிச்சிருப்பீங்க, இன்னும் பாதி இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. கண்டிப்பா நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ JEE மெயினுக்கு 1 வருஷம் தான் இருக்கு, JEE அட்வான்ஸ்டுக்கு 1.5 வருஷம் இருக்கு, JEE மெயின் செகண்ட் செஷனுக்கு 1.5 வருஷம் இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம ஒரு IIT NIT போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பேசிக்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். 11th இப்போ 12th நிறைய வெயிட்டேஜ் இருக்கு. இப்போ JEE மெயின் JEE அட்வான்ஸ் அப்படி பார்க்கும்போது JEE அட்வான்ஸ்ட் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ். சம் இயர்ஸ்ல வந்துட்டு 11th அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு, 12th கம்மியா இருக்கு. ஆனால் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது JEE அட்வான்ஸ்டு வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவல், 11th as well as 12th. ஆனால் JEE மெயின் அப்படி கிடையாது. 12th அதிகமான வெயிட்டேஜ், 11th கம்மியான வெயிட்டேஜ். ஆனால் நீங்க 11th படிச்சாதான் நீங்க 12th நிறைய டாபிக்ஸே இருக்கு. ஏன்னா 11th பேசிக்ஸே. ஸோ இப்போ நீங்க கோத்ரூ பண்ணிருக்கீங்களா எல்லா டாபிக்ஸும். இப்போ மெக்கானிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவ்வளோ யூஸ் ஆகும் பிசிக்ஸ்ல 12th. ஸோ இப்போ நீங்க இப்போ நீங்க 11th என்ன படிக்கிறீங்களோ 12th கண்டிப்பா யூஸ் ஆகும். அதில் இப்பவே கரெக்டா எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சு வச்சிருங்க. ஏன்னா அது அடிக்கடி ரிவிஷன் பண்ணும். அதான் சொல்றேன், இயர் வைஸ் ப்ரிப்பரேஷன் பேசிக்ஸ் 11th இருக்குது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். கெமிஸ்ட்ரியில நிறைய பேசிக்ஸ் நான் இப்போ சொல்லுவேன். அது ஒரு மேக்ஸ்ல பேசிக்ஸ் இருக்கு, அதனால புரிஞ்சு படிங்க. 11th நான் என்ன வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அதில் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் டிப்ஸ் அப்படி பார்ப்போம். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது முதல்ல நான் இங்க வந்துட்டு பிசிக்ஸ் எழுதிருக்கேன். என்னென்ன புக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும், என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம படிக்கணும், என்னென்ன வேணும் கிளியரா கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. பிசிக்ஸ் இருக்கா? NCERT முதல்ல. எதுக்கு எடுத்தாலும் JEE மெயின் ஆஸ் வெல் ஆஸ் அட்வான்ஸ் எதுவாக இருந்தாலும் பேசிக்ஸ் இஸ் NCERT. நான் எல்லா வீடியோல சொல்லியிருப்பேன், NCERT மட்டும்தான் படிக்கணும். ஸோ புரியுதா? முதல்ல நீங்க NCERT படிச்சிருங்க பிசிக்ஸ்ல. புரியுதா? இப்போ 11th நிறைய மெக்கானிக்ஸ் இருக்கு, லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கு, 1D மோஷன், 2D ஒர்க் பவர் எனர்ஜி, ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ் நிறைய இருக்கு, SHM ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு NCERT லைன் பை லைன் படிச்சே ஆகணும். எல்லா கான்செப்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் அப்படி வரும்போது நீங்க கான்செப்ட் அப்படின்னு வரும்போது HC வருமா? புரியுதா? முதல்ல NCERT படிச்சிருங்க, சில கான்செப்ட் புரிஞ்சிடும். சில கான்செப்ட்ஸ் இருக்காது, சில கான்செப்ட்ஸ் புரியாது NCERT. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனா நிறைய பேருக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அதனால HC வர்மா எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுல கிளியரா கான்செப்ட் கிளியரா கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் மெயினா இது கொண்டு என்னன்னா, நீங்க இப்ப கோச்சிங் படிக்கிறீங்களோ ஆல்வேஸ் கோச்சிங் போலையோ எதுவா இருந்தாலும் செல்ஃப் ஸ்டடி இஸ் தி மெயின். செல்ஃப் ஸ்டடி இஸ் தி மெயின் தான். நான் போன இதுல கூட சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, காமன் மிஸ்டேக்ஸ் செல்ஃப் ஸ்டடின்ட்டு பிராக்கெட்ல போட்டிருக்கேன். என்னதுன்னா, நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடியே பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் கோச்சிங் போயிட்டு இருக்கீங்கன்னா கோச்சிங் மேலே டிபெண்ட் ஆயிட்டு கோச்சிங் என்ன பண்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு IIT போக மாட்டீங்க, NIT போக மாட்டீங்க. அது ஏன் கேஸ்ல அதுக்கப்புறம் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேஸ்ல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்ற, செல்ஃப் ஸ்டடி இஸ் தி மெயின் கீ. அதான் கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. கோச்சிங் கொடுப்பாங்க, அந்த மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. அவங்க சொல்லி தராங்களோ அதான் கவனிங்க. ஆனா நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஆகணும். என்னதான் சொன்னாங்களோ அவங்க, நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அதனால சொல்றேன், முதல்ல NCERT எடுத்து படிங்க. ஆனா கோச்சிங் சென்டர்ஸ்ல NCERT சொல்லவே மாட்டாங்க. அதனால இப்ப நான் சொல்றேன், ஏன்னா நான் பார்த்திருக்கேன், அதான் சொல்றேன். NCERT படிங்க, HC வர்மா போடுங்க. HC வர்மா படிச்சுட்டு மெயின்லி PYQ சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் DC பாண்டே ப்ராப்ளம் சால்விங்க்கு PYQs as well as DC பாண்டே. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா HC வர்மா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். புரியுதா? NCERT படிக்கிறீங்க, HC வர்மா படிக்கிறீங்க, ப்ராப்ளம்ஸ்க்கு PYQs DC பாண்டே வால்யூம் 1 வால்யூம் 2 கிளியரா பிசிக்ஸ்க்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா பிசிக்ஸ்ல மார்க் வாங்கிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் 11th, நான் இப்போதைக்கு 11th மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க 12th வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா JEE 2026 இப்போ JEE 2025 போடுற மாதிரி கண்டிப்பா எல்லாத்துக்கு போட்டே இருப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ 11th என்ன வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது இருக்கிறது ரொம்ப மெயின். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன், 1D ஒன் டைமென்ஷனல் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி,
கிராவிடேஷன், எஸ்ஹெச்எம், கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது இருக்குல்ல எல்ஓஎம், 1D, ஆர்எம், டபிள்யூபிஇ, கிராவிடேஷன், இந்த எஸ்ஹெச்எம் இதெல்லாம் மெக்கானிக்ஸ் தான். இந்த மெக்கானிக்ஸ் வந்துட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல யூஸ் ஆகும். அது 12th. மேக்னட்டிசம் ஃபுல்லாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் பேசிக்ஸே அது மட்டும்தான். ஸோ புரியுதா? அதில் பேசிக்ஸ் இது மாதிரி படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக 12th இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னட்டிசம் இப்படி போட்டுடலாம் நீங்கள் சம். ஸோ புரியுதா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வருவோம் எதுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு வரும். கெமிஸ்ட்ரியில் முதல்ல எல்லாத்துக்குமே நான் சொல்றது தான் என்சிஆர்டி மட்டும் தான். பிசிக்ஸ்ல கூட என்சிஆர்டி படிக்க தேவையில்லை, என்சிஆர்டி புரிஞ்சுட்டு படிச்சா மட்டும் போதும். ஆனா கெமிஸ்ட்ரி வந்தாலே லைன் பை லைன் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா படிக்கணும். ஸோ புரியுதா? ஸோ என்சிஆர்டியை முதல்ல கெமிஸ்ட்ரி ஃபார் இதுவும் அவ்வளோ க்ளோஸ். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அம்மா பிவைக்யூஸ் நீங்க போடணும். புரியுதா? இப்போ வந்துட்டு பிசிக்கலுக்கு என்ன, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் என்ன முதல்ல பார்ப்போம். பிசிக்கலுக்கு என்ன நரேந்திர அவஸ்தி அந்த புக் இருக்கும். நரேந்திர அவஸ்தி புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன சாப்டர்ஸ் அதில் போடணும். மெயின்லி மோல் கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், கெமிக்கல் அண்ட் அயனிக் ஈக்விலிபிரியம் 4 கிளியரா கேட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது வந்துட்டு பிசிக்ஸ்ல 12th அட்டாமிக் பிசிக்ஸ் வரும். ஸோ இதில் படிச்சீங்கனால 12th நீங்க படிச்ச மாதிரி தானே, புரிஞ்சு படிங்க. ஸோ புரியுதா? இதுதான் இருக்கிறது பேசிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று வரும்போது ஆர்கானிக் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, எம்எஸ்சி எம்எஸ் சௌஹான். புரியுதா? அது என்ன வரும், மெயின்லி ஜிஓசி, ஹைட்ரோ கார்பன்ஸ். இது ரெண்டுமே 12th ஆர்கானிக் இருக்கிறதுலே மெயின் பேசிக்ஸ் அது ரெண்டு மட்டும் தான். அது இது மட்டும் புரிஞ்சது ரெண்டு படிங்க. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் ஓபி டாண்டர் அப்படி போட்டிருக்கேன். ஓபி டாண்டர் முக்கியம். கெமிக்கல் அவ்வளோ வெயிட்டேஜ் பிளஸ் அவ்வளோ பேசிக்ஸ் எல்லா சாப்டர் கேட்பேன். டி பிளாக், எஃப் பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கூட கெமிக்கல் பாண்டிங்கோட பேசிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பீரியாடிசிட்டி எல்லாமே பேசிக்ஸ். புரியுதா? 11 கொஸ்டின் போட்டிருக்கேன். 11 கேட்கலாம், கிட்டத்தட்ட 10 கேட்டுருவாங்க. ஸோ புரியுதா? அதுல புரிஞ்சு கெமிஸ்ட்ரியை ஈஸியா மார்க் வாங்கிருங்க. ஜெய் மெயின் as well as ஜெய் அட்வான்ஸ்ட். ஸோ இப்போ கடைசியா வரும்போது மேக்ஸ் என்ன போட்டிருக்கேன். மேக்ஸ்ல இதுலயும் என்சிஆர்டி அந்த புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக் எடுத்துட்டு ப்ராப்ளம் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், எல்லா சம்ஸும் நீங்க போடுங்க. புரியுதா? மேக்ஸுக்கு ஜெய் மெயினை பொறுத்த வரைக்கும் பிவைக்யூஸ் மட்டும் போட்டாலே போதும். நான் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிருக்கேன், அதான் திரும்பி சொல்றேன். பிவைக்யூஸ் மட்டும் போட்டாலே போதும். ஆனா நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா போடுறது அரியந்த் போடுங்க ஜெய் மெயின் பொறுத்த வரைக்கும். இப்ப அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் செங்கேஜ், பாலாஜி, பிரசாந்த் ஜெயின் ஒரு புக் இருக்கு. இது ரெண்டு முடிச்சிட்டீங்கன்னா பிரசாந்த் ஜெயின் புக்கு போங்க. இதை மட்டும் கிளியரா என்சிஆர்டி, பிவைக்யூஸ், அரியன், ஜெய் மெயின் இது எல்லாமே போட்டு அட்வான்ஸ்க்கு செங்கேஜ் அண்ட் பாலாஜி புக்கு கிளியரா இந்த புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படி பார்க்கும்போது சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் 2 கொஸ்டின், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், பர்முடேஷன் காம்பினேஷன், பைனாமியல் தியரம், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், சர்க்கிள்ஸ். இப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிச்சீங்கனாலே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள் தான், ஏன்னா ரெண்டுமே சேம் தான். அதுல ஒரு எக்ஸ்ட்ரா இமேஜினரி நம்பர் வரும், இது இமேஜினரி நம்பர் வராது, சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பைனாமியல் தியரம் இருக்கு, பிஎன்சி இருக்கு. இது ரெண்டுத்துமே நீங்க ப்ராபபிலிட்டி சாப்டர் 11th 12th ஒரு சாப்டர் இருக்கும். இதுதான் பேசிக்ஸ். அது ரெண்டுத்துக்கும் ப்ராபபிலிட்டி இப்படி போட்டுடலாம். ஸோ புரியுதா? இது ரெண்டும் பேசிக்ஸ் படிச்சா ப்ராபபிலிட்டி போட்ட மாதிரி தான். அது சில கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்கணும், ஆனா மெயின்லி இது ரெண்டும் மெயினா புரிஞ்சிருக்கணும், அப்பதான் ப்ராபபிலிட்டி போட முடியும். நெக்ஸ்ட் சர்க்கிள்ஸ், இது நார்மல் தான். சீக்வன்ஸ் சீரிஸ், குவாட்ராட்டிக், நார்மல், பேசிக்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்? இது ரெண்டும் அப்படி பார்க்கும்போது இதுல இருக்க ஃபார்முலாஸ்ல மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ்ல கிளியரா யூஸ் ஆகும். ஸோ புரியுதா? இதுக்காக தான் சொல்றேன், இந்த புக்கை ஃபாலோ பண்ணி இந்த சம்ஸை போடுங்க. ஃபார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க போட்டீங்கனாலே நம்ம ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரும்போது சப்ஜெக்ட் ஸ்டெப் சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி நிறைய பேர் வந்து கோச்சிங்ல படிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு இருப்பீங்க. நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்காகவே நான் சொல்லிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ற ஸ்ட்ராட்டஜி தான் 2 hours 2 hours 2 hours ஸ்ட்ராட்டஜி. மெயின்லி 2 hours 2 hours 2 hours டெய்லி. என்ன நீங்க இப்ப 8 to 6 ஸ்கூல் அப்படி இருந்தாலும் வச்சுக்கோ, 8 to 5 ஸ்கூல் அப்படி வச்சாங்க, 6 to 8 ஈவினிங் 6 to 8 ஓகேயா. மார்னிங் 5 to 7, ஈவினிங் 6 to 8, அதுக்கப்புறமா 9 to 11. அதுக்கப்புறமா நீங்க 11 to 5 o'clock தூங்கிக்கோங்க. 6 hours ஸ்லீப். 1.5 years கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஈஸியா நம்ம IIT NET போயிட்டு மாசா இருக்கலாம். ஸோ புரியுதா? ஒரு 5 to 7 மார்னிங், 6 to 8 ஈவினிங், 9 to 11 நைட். ஸோ புரியுதா? மார்னிங், ஈவினிங், நைட். அதுக்கப்புறம் நடுவில் ஸ்கூல்ல கேப் கிடைச்சா கூட அப்பயும் ஜெய் சம்ஸை போடுங்க, படிங்க. என்சிஆர்டி படிச்சனே ஸ்கூல்லையும் படிச்ச மாதிரி தான், ஜெயிலையும் படிச்ச மாதிரி தான். ஸோ புரியுதா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று மெயின்ல இந்த 3 குழந்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படி பார்க்கும்போது
டெய்லி நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை போடணும். ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சாப்டர் பாதி முடிக்க போகிறேன், இன்னைக்கு இந்த கான்செப்டை படிக்க போகிறேன், இந்த சம்மை நான் போட போகிறேன் ஃபார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஒரு பிளானை வச்சுக்கிட்டு டெய்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் போடுங்க. டெய்லி போடணும். இப்போ ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் போடக்கூடாது, ஃபிசிக்ஸை போடணும், மேக்ஸை போடணும், டெய்லி போடணும். எல்லாத்துக்கும் டைம் அலாட் பண்ணி கிளியராக அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம கிராக் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸில் நிறைய டைமிங்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நெக்ஸ்ட் அப்படி வரும்போது காமன் மிஸ்டேக்ஸ் நான் திரும்பி சொல்கிறது தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருப்பீங்க, செல்ஃப் ஸ்டடி நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க, நிறைய பேர் கோச்சிங் சென்டர்ஸில் டிபெண்டாக இருப்பீங்க, ஆர் யூடியூப் லெக்சர்ஸில் டிபெண்டாக இருப்பீங்க. அதெல்லாம் வேணவே வேணாம். கொஞ்சோண்டு ஒரு கான்செப்ட் புரியலாம், கூகுளில் பாருங்க, சாட் ஜிபிடி இருக்கு, எதாவது பார்த்துட்டு நீங்க நிறைய ஏன்னா இப்போ நீங்க இது வந்துட்டு ஒரு ஜெய் ப்ரிப்பரேஷன் அப்படி வரும்போது காலேஜுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஏன்னா காலேஜ்ல வந்துட்டு நீங்க ப்ரொஃபஸர் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. காலேஜ்ல வந்துட்டு நீங்க எப்பயுமே நீங்க செல்ஃப் ஸ்டடி மட்டும் தான் பண்ணி ஆகணும். என்னதான் சாப்டர் கூட, என்னதான் சப்ஜெக்ட், என்னதான் கோர்ஸ் எடுக்கிறாங்க கூட நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாதான் நீங்க காலேஜ்ல சர்வைவே பண்ண முடியும். இல்லைன்னா அவ்வளவு சஃபர் பண்ணிடுவீங்க. அதனால சொல்றேன், செல்ஃப் ஸ்டடி இஸ் த மெயின். ஜெய் ப்ரிப்பரேஷன் அப்படி வரும்போது இது ஒரு காலேஜுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ புரியுதா? அதில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. எதுல டிபெண்டா இருக்காங்க, எல்லாத்துலயும் இண்டிபெண்டா இருங்க. நீங்களா போங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ புரியுதா? இதான் காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மெயின் காமன் மிஸ்டேக் இது மட்டும் தான். போக போக நான் வந்து அடுத்தடுத்த ஜெய் 2026 வீடியோஸ் போடும்போது அதை சொல்லிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் கன்சிஸ்டன்சி வரும்போது கன்சிஸ்டண்டா இருங்க. இதை 2-2-2 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டண்டா இருங்க. இதை மட்டும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல NIT IIT என்ன சொன்ன NIT IIT 99% ஸ்ட்ராட்டஜி ஆர்எல்ஸ் நம்ம 10K ரேங்க்கு முன்னாடி போனீங்கன்னா கண்டிப்பா IIT கிடைச்சிடும். அட்வான்ஸ்ல சொல்றேன். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் வரும்போது சொல்றதா, உங்களுக்கு நீங்க இண்டிபெண்டா இருங்க. நான் பண்ணுவேன், என்னால முடியும், நான் ஜெயிப்பேன், நான் எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் இதை பண்றேன், எதுக்கு இதை பண்றேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கரெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஜெய் 2026 வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணி சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எது வேணுமா கேளுங்க கமெண்ட்ஸ்ல. வாட்ஸ்அப்ல டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.